ஆனியன் ரிங் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழு வெங்காயத்தை முதல்ல 2ஆக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு அதே மாதிரி திக்காகவும் இருக்கலாம், தின்னாகவும் இருக்கலாம். அதே மாதிரி ரிங்காக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ரிங்காக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஆனியன் ரிங்கு. இதை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தன்னாலே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ ஆனியன் ரிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. மொறுமொறுப்பாக வர்றதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு, நல்லா உப்பெல்லாம் வரும். அப்புறமேட்டு தேவையான அளவு சால்ட் உப்பு எடுத்துட்டு பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் கலருக்கு, அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறமேட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஓமம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல இட்லி மாவு பதத்துக்கு மாவை வந்து கரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம தண்ணி விட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு முதல்ல நல்லா கெட்டியாக திக்காக வந்து கரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே எண்ணெய் ஒரு பக்கம் காய வச்சுருங்க. தோசை மாவு பதம்னா ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, ஏன்னா வெங்காயத்தில் மாவு ஒட்டாமல் போயிடும். இப்போது நம்ம ரிங் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு வெங்காயமாக மாவுக்குள்ளே டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து வெங்காயத்து மேலே கோட்டிங் ஆகிடும். பார்க்க உங்களுக்கு மெலிசாக கோட்டிங் ஆன மாதிரி தான் இருக்கும். எண்ணெயில் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம சோடா மாவு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் அது பார்த்திங்கன்னா தன்னாலே உப்பி உங்களுக்கு கிடைக்கும். அழகாக ரிங்காக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க, சிறுவும் வச்சிடாதீங்க, மீடியமான ஃப்ளேமில் வைங்க. சிறுவை வச்சா என்ன நடக்கும்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கருகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. கரெக்டான ஃப்ளேமில் வச்சு நல்லா பக்குவமாக நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆனியன் ரிங் வந்து ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் வந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.